Hello friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்பைசி prawn fry எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 kg prawn நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துர்க்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல்ல prawn எடுத்துக்கலாம். அதுல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சின்ன ஸ்பூன்ல 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே ஸ்பூன்ல 3 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், அதாவது chilli powder ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது மிளகுத்தூள். அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு 15 நிமிஷம் அப்படியே அதை ஊற விடலாம். கடாயை அடுப்பில் வச்சு நம்ம ஊற வச்சுருந்த மசாலா போட்டு ஊற வச்சுருந்த இறாவை இப்போது அந்த பேனில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதில் எண்ணெய் எதுவுமே போடலை, அப்படியே வெறும் கடாயில் ஸ்டவ் ஆன் பண்ணி வெறும் கடாய் வச்சு அதில் இந்த ப்ரானை ஆட் பண்ணுறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது வந்துட்டு நம்ம எப்படி வறுக்க போகிறோன்னா, அந்த இறாலேயே தண்ணி வரும், தண்ணி ஊறும், அந்த தண்ணியிலே தான் இந்த ப்ரான் வேக போகுது. ஸோ அதுலேயே தான் நம்ம வறுக்க போகிறோம், வேக வைக்க போகிறோம். அதனால நல்லா அதை மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட விட அது சுருண்டு, அந்த ஹீட்டில் சுருண்டு தண்ணி வரும். அந்த தண்ணியிலே நம்ம இதை வேக வச்சிடலாம். அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் விடாமல். கொஞ்சம் பார்த்திங்களா தண்ணி இது நான் தண்ணி எக்ஸ்ட்ரா எதுவுமே ஊற்றலை, அந்த ப்ரான்லேருந்து வந்த தண்ணி தான் இது. ஸோ இந்த தண்ணியிலே அது நல்லா வேகும், எறா நல்லா சுருண்டு வெந்து வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க தண்ணி அந்த தண்ணியிலே சுருண்டு எறாவும் வெந்து அந்த தண்ணியும் வற்றிடும். பார்த்திங்களா, இப்போ நல்லா தண்ணி நிறையா வந்துடுச்சு, நல்லா எறா வேகுது. அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்க எறா நல்லா ஃப்ரை ஆகி அந்த தண்ணி எல்லாமே வற்றிடும். இப்போ எறா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. தண்ணி எல்லாமே வற்றினதும் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம எறா வெந்திருக்கோம் நல்லா. இது ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸில் ஆகிடும். இதை இப்போ நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறம் 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கடாயை அடுப்பில் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயத்தை வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும்னு இல்லை, ஓரளவு நல்லா கண்ணாடி மாதிரி லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கினா போதும். அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் பச்சை மிளகாய்க்கு சால்ட்டு தேவைன்னா லைட்டாக சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம ப்ரானில் சால்ட்டு போட்டிருக்கனால தேவைன்னா மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வறுக்கிறதுனாலே எண்ணெய் நிறையா ஊற்றி முறுமுறுன்னு நம்ம வறுப்போம். பட் இதில் நம்ம எண்ணெய் ரொம்ப கம்மியாக தான் சேர்க்குறோம், ஆனால் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது. இப்போது நம்ம வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு. அதில் நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த ப்ரான், அதாவது வெந்திருந்த ப்ரானை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தையும் நம்ம ரொம்பலாம் வதக்கலை, ஸோ கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கினா போதும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதோட ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த மிளகாவோட ஃப்ளேவர், அந்த ஆனியனோட ஃப்ளேவர் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும். பைட் பண்ணும்போது நல்லா அது கொஞ்சம் வெங்காயமும் அந்த ப்ரானும் நல்லா சேர்கிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் போதும். ரொம்ப நேரம்லாம் அடுப்பில் போட வேணாம், ஏன்னா ஆல்ரெடி ப்ரான் வெந்துடுச்சு. ஸோ ஒரு 5 மினிட்ஸ் நல்லா இது பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நம்மளோட ஸ்பைசி ப்ரான் ஃப்ரை சூப்பராக சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.